ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட டிராகன் திரைப்படத்தோட அஃபிஷியல் முதல் விமர்சனத்தை வந்து நம்மளோட எஸ்டிஆர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாரி வந்து அவர் வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்கும் விமர்சனம் கொடுக்காத நிலையில் இந்த ஒரு திரைப்படத்துக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா கருதப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட லவ் டுடே திரைப்படத்தோட பிளாக் பஸ்டர் வெற்றிக்கு பிறகு வந்து ஒரு ஆக்டராக வந்து ப்ரொமோட் ஆனதாக நம்மளோட பிரதீப் ரங்கநாதன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இயக்குனராக கோமாளி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ அடுத்து வந்து லவ் டுடே திரைப்படத்திலும் இயக்குனர் ப்ளஸ் ஆக்டராக வந்து அந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து அவர் வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சூப்பராக நடிக்கிறதுனால வந்து அடுத்தடுத்த திரைப்படத்தில் அவர் வந்து கமிட் ஆயிருந்தார். ஸோ அப்படி ஒரு கமிட்டான திரைப்படம் தான் வந்து நம்மளோட டிராகன். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நிறைய கதாபாத்திரங்கள் நடிக்கிறாங்க. ஸோ வருகிற February 21, அதாவது நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரே ஒரு பாடலை மட்டும் வந்து நம்மளோட எஸ்டிஆர் வந்து பாடியிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதுனால வந்து நம்மளோட எஸ்டிஆர் வந்து அந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட எஸ்டிஆர் வந்து அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு பிளாக் பஸ்டர் டிராகன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எஸ்டிஆர் வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்கு விமர்சனம் கொடுக்காத நிலையில் வந்து இப்படி ஒரு விமர்சனத்தை கொடுத்தது ரசிகர்களால் ரொம்ப பெருசாக கருதப்பட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து திரைப்படம் வந்து பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.